வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு பிரபலமான ஒரு மந்திரம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்கிறோம். அருள் பெரும் ஜோதி இந்த மந்திரத்தை யார் உருவாக்கியிருப்பார்னா வள்ளலார் தான் உருவாக்கியிருக்கார். அவர் பார்த்த தரிசனம், அவர் கிடைச்ச அந்த ஞானத்தை இந்த வார்த்தையில் சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அப்போது நம்ம ஏன் சொல்கிறோன்னா, நாம் இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் சொன்னதுனால நம்ம சொல்கிறோம். அப்படி தானே? அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, அப்படி ஒரு டெஸ்ட் எழுதுறாரு பக்கத்தில் உட்காந்து வள்ளலார். நீங்கள் அந்த கொஷினை அப்படியே பார்த்துருதுன்னா, நீங்கள் வள்ளலாரை பார்த்து தான் காப்பி அடிச்சிங்கிறது வள்ளலார் சொல்ல மாட்டார், அந்த இயற்கை சொல்லும். வள்ளலாருக்கு ஓகே தான், ஆனால் இயற்கை சொல்லும். நான் சொல்கிறத கொஞ்சம் நீங்கள் ஆழமாக புரிஞ்சால் புரியும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஔவையார் சொன்ன அந்த உடல் எப்படி உருவாச்சு, உடல்னால் என்ன பயன், சூட்சும சரீரம் எப்படி இருக்கும், அது என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி 2 நான் வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு ஔவையார் கொடுத்த ஞானம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதையுமே நான் அதில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மனிதர்கள் இங்கே இப்போது அழகாக கடந்து போகலாம், எல்லா வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். டைமை வேஸ்ட் பண்ணுறதோடு இல்லாமல் அதுக்கு ஒரு 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 காரணம் வேறு சொல்லிக்கிறோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்கு இதில் சொல்கிறோன்னா, அதை தனிப்பெருங்கருணை, நம்ம கருணையாக இருந்தாலே இங்கே அந்த நம்ம ஞான நிலையை நோக்கி தள்ளப்பட்டுருவோம். இல்லை தனிப்பெருங்கருணை வேறு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம அசால்ட்டாக இருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே உடல் எடுத்து வந்தவங்க, இந்த உடல் எடுக்கிறதுக்கு நீங்கள் மேலேனா மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, மேலே 7 உலகம், கீழே 7 உலகம் இருக்கும், நடுவில் தான் இங்கே இருக்கும். கீழே 7 நீங்கள் போனீங்கன்னா பாதாள உலகக்குள்ளே போகும்போது இருட்டு, அப்புறமா என்னென்னா என்ன சொல்கிறது, பெரிய பெரிய என்னது அந்த இருட்டுங்கிறத தாண்டி அதில் இருக்க நீங்கள் ஒரு சகதி, சேறு, ஒரு நாற்றம், இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளே உங்கள் ஆன்மா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல். இதே மேலே 7 உலகத்தில் போகும்போது ஒரு விதமான அமைதி. இப்போ எப்படி பூமி கிட்டத்தட்ட இருக்கோ இதே மாதிரி தான் அங்கே இருக்கும். ஆனால் என்ன, நம்ம போய் கடையில் பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்கும். காசு கொடுக்க தேவையில்லை. ஏதாவது ஒரு நோய் வந்தால் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை. உணவு இருந்தால் போய் காசு கொடுத்து அதை போலாம் வாங்க தேவையில்லை. எல்லாமே அப்படி ஃப்ரீ. அந்த ஃப்ரீ தான் இங்கே வந்துடும் போல் இருக்குது. அதுலேருந்து அங்கேயே பழகி தான் இங்கே அதே மாதிரி செஞ்சிடுமா என்னன்னு தெரில. இது வேடிக்கையாக சொல்கிற மாதிரி இருக்குல்ல, ஆனால் உண்மை தான். எப்போ ஒரு பழக்கம் ஒரு மனிதனுக்கு வரும்னா, அது ஏற்கனவே இருந்தால் மட்டும்தான் வரும். ஓசிக்கின்னொன்னே நம்ம ஓடுறோம் பார்த்தீங்களா. கோயிலில் பொங்கல் பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா எல்லோரும் அதுக்குள்ளே அந்த செல் ஒரு ரத்த நாளங்களில் ஊறி இருக்குது. எங்கேயாவது ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா எல்லாத்தையும் தட்டிட்டு ஓடிடுவோம். அது பாருங்கள், இது ஏன் தெரியுமா, அந்த சூழ்ச்சி உலகத்தில் நம்மளை இப்படி பழக்கப்பட்டது நோக்கம்தான். கை ஒடிஞ்சிச்சா எடுத்து மாட்டிக்கலாம், வேறு மீன் உருவமாக எடுத்துடலாம், தண்ணிக்குள்ளே போகணுமா ஆழ் கடலுக்கு போயிடலாம், ஆமை உருவம் எடுத்து, வானத்தில் பறக்கணுமா பறவை, எந்த உருவம் வேணால் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சரியா? அப்படிங்கும்போது நமக்கு எப்படி அந்த சுதந்திரத்தை இங்கே பயன்படுத்துகிறோம் இந்த இதுக்குள்ளே அந்த வாசனையினால். சரி, இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் அந்த 2 சூழ்நிலையும் பார்த்ததுனால என்னால் இதை உணர முடியுது. சரி, இப்போ நான் இதை சொல்ல வந்தது என்னென்னா, அந்த தனிப்பெரும் கருணை என்ன செய்யுது அப்படின்னா, இப்போது இந்த பூமியில் இந்த மனிதர்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கொஞ்சோண்டு அனுபவிங்க, கொஞ்சோண்டு அந்த அன்கண்டிஷனல் லவ் வச்சாலே போதும் அப்படின்னு. இது யார் முதல்ல அறிவிக்கிறது? அதாவது நம்ம ஒரு அரசர் இருக்கார் ஒரு ஊரில், இந்த இடத்துல இந்த சொட்டு மருந்து போடுறாங்க, குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறாங்க, இங்கே வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இங்கே நெல்கள், உணவு தானியங்கள் அரசர் இன்றைக்கி அரசு கொடுக்குது, நீங்கள்
வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு தண்டோரா போடுவாங்க. அதனால் மக்களுக்கு தெரியும். சரியா? இப்போ இந்த பூமியில் அந்த அந்த ரைட் நவ் காலத்தில் இந்த ஞானம் ஈஸியாக கிடைக்குது, ஆஃபரில் கிடைக்குது அப்படின்னு யார் சொல்லுவா? யார் யார் இந்த மாதிரி கிடைக்குது, நீங்கள் சீக்கிரம் போய் ஞானம் இருக்குது, ஏதாவது முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்கிறத விட இந்த தன்மை ஏற்கனவே தன்மை இருக்குல்ல, அந்த அறியாமை, அதை விடுங்க. நான்கிறது அப்புறம் அப்படி எதெல்லாம் அந்த ஒரு பயிற்சி லைட்டாக செய்யுங்க. இல்லைன்னா உங்கள் ஏக்கத்தையும் அந்த நான் தயார்னு கை தூக்குங்க. வேறு ஒன்றும் பண்ண வேணாம். ஆனால் அந்த நிலைக்கு போகிற கை தூக்குறேன். யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கேட்கும்போது யாரெல்லாம் கேட்குறது அந்த தண்டோரா போடுறது. இப்போ அது உங்களுக்கு இல்லை அப்படி சொல்கிறது நான் உங்களுக்கு கேட்கல. ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இங்கே இருக்க அத்தனையோ ஹையர் சோல்ஸும் அத்தனையோட சித்தர்களோட ஃப்ரீக்வன்சியும் எல்லாருமே சொல்கிறாங்க. அதை தாண்டி இங்கே மனிதர்களோட இந்த சூட்சம உலகத்தோட அந்த சக்தியை தாண்டி இங்கே உடல் இந்த பூமி வந்து சத்தம் 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 சத்தம். முந்தியெல்லாம் பாட்டு வச்சு தான் இருக்கும். பெண்கள் வந்து மெதுவாக தான் பேசுவாங்க, ஆண்கள் மெதுவாக தான் பேசுவாங்க, வேகமாக நடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வேகமாக நடை இருக்கும். அப்புறம் அந்த வேக நடையே அவங்களுக்கு வாசி. அவங்க மென்மையாக பேசுகிறதே அந்த மூச்சை கவனிக்கிறது. அந்த உணவு சாத்வீகமாக எடுக்கிறதே உணவே மருந்து. இந்த இயற்கையோடு இயற்கையாக இருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து நேச்சரோட கனெக்ட் ஆகுது. 5 நிலங்களில் வாழ்ந்தாங்க, 5 தொழில்கள் செஞ்சாங்க. மனிதர்கள் விட்டு கொடுத்து போகிறத விட பண்டமாட்டு முறையில் செஞ்சுக்கிட்டாங்க. அன்பாகவும் விருந்தோம்பலோடையும் கருணையோடையும் பாசத்தோடையும் நடந்துக்கிட்டாங்க. ஒரு போர் வந்தால் கூட பெண்கள், வயதானவர்கள், நோயுற்றவர்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திடுவாங்க. சேம் டைமில் இருந்தது என்னவோ உண்மைதான், இல்லைன்னா சொல்லலை. சண்டைகள், உயிர் இழப்புகள் அதெல்லாம் நடந்தது. ஆனாலும் அதில் ஒரு கருணை இருந்தது. இதைத்தான் நான் தனிப்பெருங்கருணைன்னு சொல்கிறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். இங்கே இவ்வளோ வளரார் கருத்தை சொல்லி இவ்வளோ திருமுறை பாடி ஏன் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு யாருக்கும் வரல. ஏன்னா அவர் சொன்னது வேறு, செய்கிறது வேறு. அவர் ஒரு ஊமையா இப்போ உணர்வை வந்து எப்படி காட்டிட்டு போக முடியும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போனால் அந்த எக்ஸாம்பிளை போய் பிடிச்சிட்டு ஆடுறோம். அங்கே இப்போ வந்து உண்டியல் வச்சாச்சு. எங்கே? வடலூரில். அவர் அதுவாக செஞ்சார். அதுக்கப்புறம் பாலிட்டிக்ஸ் வேறு. அதில் ஒரு இடம் நல்ல பிரம்மாண்டமாகவும் ஏதோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலிட்டிக்ஸ் வச்சு அந்த இடத்த உடச்சி அதை நிர்மூலமாக்கி விட்டுறணும். அந்த சக்தி நிலை வேறு எதுக்காக தேவைப்படுறதுனால மாற்றுறாங்களா, இல்லை அந்த சக்தி நிலை வந்து காலத்தின் கட்டாயத்தின் பேரில் இப்போதைக்கு இங்கே தேவையில்லைங்கிறதுக்கு மாற்றுறாங்களான்றது அந்த கால சூழ்நிலை அறியும். அதே மாதிரி தான் அது என்ன சொல்கிறது, கோயம்பேடு அந்த மார்க்கெட்டை அங்கே இருக்க ஒரு இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய இடமெல்லாம் ஒரு பெரிய பெரிய மாலோ இல்லை பெரிய பெரிய பில்டிங் இந்த துபாய் ரேஞ்சுக்கு வந்துடும். அதுக்கு அந்த மெயின் இடத்த இது பண்ணுறதுக்காண்டி இந்த பஸ் ஸ்டாப் மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து யார் மாற்றுறது, யார் வந்து செய்கிறது, இந்த ப்ரெடிக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா, பிரபஞ்சமா, இயற்கையா, இல்லை அரசா? இங்கே அந்த சுயநலமான மனிதர்கள், இந்த பூமியை கூறு போட்டு விற்கிற மனிதர்கள். இங்கே அணு அளவும் தவறாக நடக்கலை. அதனால் இது குறையும் சொல்ல முடியாது. எதுக்கு நல்லது நடக்குதா தீமை நடக்குதான்னு நம்ம எந்த ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒன்லி சாட்சியாக மட்டும் தான் இங்கே பார்க்க முடியும். அப்போ நீங்கள் இங்கேருந்து என்ன செய்ய போகிறீங்க? உங்களுக்கு என்ன தான் வேலை, சாட்சியாக பார்த்துட்டே இருக்க போகிறீங்களா? அப்படின்னா எதுவுமே செய்ய வேண்டாமா? நிஜமாகவே எதுவும் செய்ய வேண்டாம். இங்கே ஒவ்வொரு மனிதரும் அவனோட வேலையை அவன் தெளிவாக எந்த விதமான கேள்வி இல்லாமல் செஞ்சுட்டு வந்தால் இங்கே யாருமே வந்து யாரையும் கெடுக்க முடியாது. இந்த சிஸ்டம் மாறும், கொஞ்ச நாளில் மாறும். எல்லோரும் தோட்டம் வச்சுருப்பாங்க, எல்லோரும் பால் கறக்க வச்சுருப்பாங்க, எல்லாருமே வந்து அன்பாக இருப்பாங்க, எல்லாமே பண்டமாற்று முறையில் இருப்பாங்க. பணத்தை வந்து வேற ஒரு வகையில் நம்ம கொண்டு வருவோம். இப்போ கிரிப்டோ கரன்சி வந்து அப்படி போய் அதுக்கடுத்து வந்து டாலர் போய் அப்படி போய் கடைசியில் திரும்ப பண்டமாற்று முறைக்கே வந்துடும். ஸோ தங்கம்லாம் அவ்வளோ மறைஞ்சு மித்த ஆரம்பத்துலேருந்து இந்த சங்கு வளையல்கள், பாசிகள், பவளமணிகள், முத்துக்கள் இதை வச்சு ஒரு மாலை செஞ்சு போட்டிருந்தா தானே அந்த மாதிரி வந்துடும். அப்போது ஏதாவது ஒரு இயற்கை எதுவே காரணத்தை உண்டு பண்ணி அதுவே தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளும், தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும், தன்னைத்தானே அழித்து கொள்ளும், தன்னைத்தானே காத்துக்கொள்ளும்.
இதில் நம்ம என்ன தான் பண்ண முடியும்? ஜஸ்ட்டு வேடிக்கை தானே பார்க்க முடியும். ஆமாம், இது ஒருத்தரோட கனவு, இது ஒருத்தரோட விளையாட்டு, இது ஒருத்தரோட கேம், இது ஒருத்தரோட சோகம், இது ஒருத்தரோட ஆனந்தம், இது ஒருத்தரோட எல்லாமே. அவர் தான் இந்த க்ரியேட் பண்ணுறாரு. எதை வச்சு? எதன் மூலம்? மனத்தை வச்சு. எந்த எந்த எதமோ மனத்தை வச்சு. மனத்தை எதை வச்சு செய்கிறாருன்னா அறிவை வச்சு. அந்த அறிவை வச்சு என்னென்னா அவர் அந்த பிரம்மம் அப்படிங்கிறத வச்சு செய்கிறார். அதுதான் அது ஜீவாணு. அந்த எல்லா அணுவும் சேர்ந்தது தான் ஒரு ஜீவக்கூட்டம் தான். இந்த மாதிரி மனிதர்கள் இந்த மாதிரிலாம் இந்த ஒரு அறிவுலேருந்து 6 அறிவு உள்ள உயிர்கள் இந்த மாதிரி பிரித்து தனித்தனியாக ஆக்கி இந்த பூமியை இந்த மாதிரி ஒரு அரசு செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம சாதாரண ஒரு மனிதர்களுக்கு ஒரு ஒரு கழுகு பார்வை பார்க்க தெரிஞ்ச நமக்கே இவ்வளோ பிளானு இவ்வளோ கருத்து சொல்லும்போது அவங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆழ்ந்து விழிப்புணர்வில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு எந்த தவறு இல்லாமல் செய்ய முடியாதா? முடியும். சரி, இப்போ நான் அதுக்கு இந்த பூமியில் இப்போ நான் என்னங்க செய்யணும்? என்னவா செய்யணும்? நான் இந்த மனிதர்களோடு வாழ்ந்து போகணும். என்ன பண்ணணும்? அதுக்கு ஞானம் அடையணும், தானே அறிதணும். அதுதானே வேலை. அதுக்கு என்னென்ன செய்யணும்? மூச்சை கவனிங்க, ஆசனம் செய்யுங்க, அப்புறம் 15 சொன்ன மாதிரி செய்யுங்க. இல்லையா, நீங்கள் ஒரே தொடர்ந்து இந்த இறைக்கருணையோடு வச்சுக்கிட்டே ஓங்காரத்தை வச்சே நம்ம மொத்தத்தையும் சூழ உடலையும் சூட்சும உடலையும் இணைக்கும் போதே எல்லாமே உணர்த்திடும். இதில் புதுசாக நம்ம ஒரு எதுவுமே தெரில, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க தேவையே இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, என்னை ஆட்கொண்ட அந்த தெய்வங்கள் நான் எப்படி இருந்தேன்னு நினச்சா இந்த அன்பாகவும் கருணையாகவும் இருந்ததுனால தான். எல்லோரும் என்னால் ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணவே முடியாது. ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல. அதே மாதிரி அவங்களுக்கு நமக்கு ஒழிச்ச மாதிரி தானே அவங்களும் ஒழிக்கும். ஸோ அதை செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி போய் சொல்லிடக்கூடாது. அதுக்காண்டி அந்த பொய்யை சொல்லி அவங்கள அந்த பிரிக்கிறது, கோல் முட்டுறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சில குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தோடனே நான் பேசிக்காகவே பாஸ் பண்ணிட்டேன் அந்த இஎம்எம் நியமத்தில். அப்புறம் எனக்கு அந்த மூச்சு பயிற்சியும் பிராணாயாமமும் ஆசனாஸையும் எனக்கு இந்த பிரபஞ்சம் டீச்சர்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துச்சு. அந்த பிராணாயாமமும் ஆசனாஸும் பார்க்கும்போதே எனக்கு பேசிக் புரிஞ்சிச்சு. நான் யார், நான் ஏதோ செய்ய வந்திருக்கேன்னு புரிஞ்சிச்சு. முதல்ல 2 ஏமம் நியமம் செய்யும்போதெல்லாம் என்னமோ ஸ்பெஷல் எதுக்கோ வந்திருக்கோம், ஆனால் என்னன்னு தெரில. மற்றவங்களும் நம்ம யூனிக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் அப்படி ஒன்றும் தெரியலையே. சில டைமே பெருமையாகும், சில டைமே கர்வமாகும், சில டைம் ஐயோ அப்படின்னும் இப்படி இருந்துச்சு. அப்போ அந்த நான் முதல்ல நான் மூச்சு பயிற்சியெல்லாம் பழகும் போதெல்லாம் நம்ம இடகலை பின்களை போகும்போதில் ஒரு யானை இருக்கும் பார்த்தீங்களா? யானை அது தூக்கி டங்கி இந்த பக்கம், அப்புறம் அந்த பக்கம், இப்படி தான் போச்சு, டங்கின்னு. ஒரு நாள் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த மண்ணள்ளி இங்கே கொட்டுது. ஒரு யானை கொட்டும்ல, அதே மாதிரி இங்கே கொட்டும்போது நான் வெட்டிச்சு கதறி அழுது அப்போ தான் ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. அது என்ன ஓப்பன் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அடுத்த எப்படி ஒரு போர்ட்டலுக்குள்ளே போகிற மாதிரி போகிறோம்ல, அப்படி போயிட்டேன். அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. நான் இப்போ வரைக்கும் அதை யோசிப்பேன், அது எப்படி இந்த மூச்சு என்னத்தையும் அள்ளிட்டு போச்சு. இப்போ மூச்சுனா இப்படி கவனம் தானே வைக்கிறோம். ஏதோ ஒன்று ஒரு பொருளை, ஒரு மூட்டை மாதிரி இருக்க பொருளை தூக்கி அந்த பக்கம் போட்டுச்சு. அங்கே இருக்கிறத அது ஒரு பக்கம் தான் போட்டுச்சு, இன்னொரு பக்கம் போடுறதுக்கு மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அந்த ஒரு பக்கம் போடும்போதே நான் வெடித்து கதறி குப்பாடு போட்டு அழுதுட்டேன். கண்ணீர் அப்படி போகுது. உணர்ந்துட்டேன்னு சொன்னால் என்ன உணர்ந்துட்டேன்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் உணர்ந்துட்டேன்னு மட்டும் சொல்கிறேன். நானும் திரும்ப கேட்க பார்க்குறேன், அப்படி என்னத்தை தான் உணர்ந்தோன்னு. அந்த அன்பு, அந்த இதயத்திலேருந்து அந்த அன்பு வெளிப்பட்ட விதம் அப்படி வருது கண்ணீர். எல்லாமே ஐயோ இந்த மரம் வெயிலில் நிற்குதே,
ஐயோ இந்த மரம் மழையில் நனைஞ்சிட்டே இருக்கே, அப்படி ஐயோ இந்த நாய் நம்மளை பார்க்குதே, பசிக்குதோ, இது 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 எதாவது இருக்கா பார்க்குறேன், வீட்டுக்குள்ளே போய் எதாவது இருக்கா, ஐயோ அது சாப்பிட்ற எதாவது இருக்கா, ஐயோ வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தானே இருக்குது, என்ன பண்ணுறது, ஐயோ சிப்ஸ் எது பிஸ்கெட் எதாவது இருக்கா, ஐயோ இது சாப்பிட மாட்டாங்களே, சரி இது தோசை இருக்குது கொடுக்கலாமா, பிச்சை போட்டால் திங்காது, ஐயோ இது திங்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது. இந்த மாதிரி அந்த நாய்க்கு கூட சொல்கிறோம் இந்த 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 அன்பு. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நாய் வந்து என்கிட்ட வந்து கேட்கும்போது என்னென்னா, ஒரு உணர்வா, ஒரு உரிமையா, ஒரு அன்பா அது வந்து கேட்கும். அது திருநாயாக இருந்தால் கூட. எனக்கு வந்து ஒரு தடவை வந்து என்னென்னா, நான் நான் இந்த மாதிரி கிளாஸ் போயிட்டு நான் காம்படேட்டிவ் எக்ஸாம் போயிட்டு நான் சென்னையிலேருந்து வரும்போதெல்லாம் எங்கள் ஊரில் வரும்போது அந்த ஒரு 4 மணிக்கு வந்து இறங்கிடுவோம், 5 மணி. அப்போ நான் தெருவில் நடந்து வரும்போதெல்லாம் திருநாய்க்கள் வேறு வந்து கத்துச்சுன்னா, எங்கள் தெருவில் இருக்கும்ல அந்த நாய், அது வந்து என்னை பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்துடும். நான் வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறதுக்கு ஒரு மாதிரி சோம்பேறிப்பட்டு நடந்து வந்துடலாம் அப்படின்னு நினச்சி வந்துட்டேன் ஒரு நாள். அப்போது இந்த நாய்ங்க எனக்கு தெரிஞ்ச நாய்ங்க எங்கள் தெருவிலேயே படுக்கும் பார்த்தீங்களா, அந்த நாய்கள். நான் சொல்கிறது ஒரு 4 தெருவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 தெருவில் வந்து இருக்க நாய்கள்லாம் எனக்கு அவ்வளோவா பரிச்சயம் இல்லை. ஆனால் எங்கள் தெருவில் உள்ள தெரு நாய்கள் பரிச்சயம். அந்த மாதிரி பிஸ்கட் கொடுக்குறது இந்த மாதிரி இதனால். ஆனால் நான் அந்த இடத்துல இந்த நாய் இருந்ததுனால அந்த நாய்களை ஒதுக்கி என்னை ஒரு பெரிய மனிதர்களை கூப்பிட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி தான் கூப்பிட்டு வந்துச்சு. இதெல்லாம் நீ எந்த வார்த்தையில் விவரிக்கவே முடியாது. கோவிலில் போனால் பிள்ளையார் கோவிலெல்லாம் போனால் வச்சுக்கோங்க, வாங்க வாங்க என்ன பண்ணுறீங்க, பிறகு என்ன, நீங்கள் என்ன நல்ல பிரசாதம் பொங்கல்லாம் சாப்பிட்டு ஜம்முன்னு உட்காந்து பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஒரு கோவில், உங்களுக்கு இடம், உங்களுக்கு பிரசாதம், நீங்கள் எந்த வேலையும் சேர்த்த வேலை இல்லை, அப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்ருக்கும். அப்போ நீங்கள் என்ன வித்தியாசமாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு அந்த அந்த பிள்ளையாரோட கான்சியஸ் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். அங்கே அங்கே யாருக்காவது பிரச்சனை ஏதாவது இருந்தால் என் மூலம் அவங்க நிறைவேற்றிக்குவாங்க. இப்படி தான் அந்த சிலையோட அந்த 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 அவங்களோட அந்த அழகு, அவங்களோட உருவம், அவங்களோட அமைப்பு, அந்த ஆடை, அவங்க போட்டிருக்க அந்த அணிகலன்கள், அவங்க முகம், அவங்க சிரிப்பு, இதெல்லாம் தான் அந்த அன்பு நிலை எனக்கு வந்து அதிகரிக்கிறதுக்கு காரணமாச்சு. எனக்கு இப்போ ரைட் நவ் நான் ஞாபகம் வந்ததை சொல்கிறேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஞாபகம் வரும், எதாவது செஞ்சால் பரவாயில்ல, வாட் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். ஸோ அந்த வகையில் வந்து என்னென்னா, அம்பாள்லாம் ஒரு நாள் நான் கோவிலுக்கு போயிருக்கும் போதெல்லாம் உள்ள கோவிலுக்குள்ளே போகும்போது கால் எடுத்து வைக்கும்போதே என்னமோ நான் வந்து என்னை அவங்க காத்திருக்க மாதிரியும் வந்துட்டா அப்படின்னு பார்க்குற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோ அவ்வளோ ஆனந்தமாக போக வேண்டியதாக இருக்கும். போனோடனே அந்த அந்த தெய்வம் எப்படி உட்காந்துருக்குன்னா, வெள்ளிக்கிழமைன்னா அந்த அந்த அவங்களே ஒரு க்ரீனோ இல்லை எல்லோவோ அந்த பட்டு புடவை கட்டி, அந்த ஒரு பெண் வந்து தலைக்கு தண்ணி குடித்து அந்த துண்டை கட்டி அந்த தண்ணி வடிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதே உருவத்தில் அங்கே உட்காந்துருப்பாங்க. அப்படியே தெரியும். நான் இப்படி போயிட்டுருக்கும்போது அங்கே கோவிலில் ஒரு லேடி வந்தாங்க. நான் என் ஃப்ரெண்டு நடந்து போயிட்டுருக்கோம், அந்த லேடி முன்னாடி போயிட்டுருந்தாங்க. அந்த லேடியை சாமி கும்பிட்டு போனாங்கல்ல கொஞ்சம் தூரம், அப்போ அந்த அம்மன் வந்து இந்த லேடியை பார்த்து இவ்வளோ அன்பாக இருக்கா, நம்மளை பக்தியை சாமி கும்பிடான்னு சொன்னோன்னே, நான் அந்த அன்னையின் சார்பாக அந்த பக்கத்தில் லேடியை கன்னத்தை பிடிச்சி அப்படி மும்மா கொடுத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டேன். அதுக்கடுத்து எதுவுமே பேசலை. அந்த லேடியை நான் பார்க்கவும் இல்லை. இந்த மாதிரி செயல்லாம் நடக்கும். சில டைமில் பார்த்திங்கன்னா, எங்கள் ஊரில் ஒரு பெரிய மாரியம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் போனால் சாமி கும்பிட்டு அப்படி திரும்பலான்னு திரும்பினா கால் அப்படி நின்றோம். அன்பு, கருணை அப்படின்னு எதை சொல்கிறேன்னா, திரும்ப பார்ப்பேன். ஓ ஏதோ சொல்ல வரா போல் இருக்கு. சரி, அழகான புடவை கட்டியிருக்காங்க, நகை போட்டிருக்கீங்க, சிரிக்கிறீங்க, பொட்டு வச்சுருக்கீங்க, அலங்காரம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வளையல், உங்கள் கை இதெல்லாம் பார்த்து அழகு அழகு அப்படின்னு சொல்லி எதாவது பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கோவிலில் யாராவது வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏதாவது அவங்க பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் சரியாயிரும் இப்படின்னு பேச வச்சுருவாங்க. சரி அவங்க போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிரசாதம் கொடுத்துருப்பாங்கல்ல, இல்லை பூ எலுமிச்சம்பழம் கொடுத்துருப்பாங்கள்ல, நான் அவங்க கையில் கொடுத்துருவேன். அதை நான் நினப்பேன், ஐயோ இதுக்கு தான் எனக்கு கொடுத்து வச்சிங்களா அப்படின்னு அங்கே கேட்டுகிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் சரி எடுக்கலான்னு பார்த்தா அன்றைக்கெல்லாம் பார்த்தா கோவிலில் அம்மா நட சாத்தணும் கிளம்புங்கம்மாங்கிற வரைக்கும் வச்சு செஞ்சிருச்சு என்னை. நான் வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா நான் கதை தட்டுறேன், யாருன்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மாட்ட என்ன சொல்கிறேன்னா, வான்னு சொல்ல வேண்டியது, வந்தால் ஏன் கேட்க வேண்டியது. ஸோ அங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த கான்சியஸ் எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரில. அப்போது இந்த மாதிரிலாம் ஆட்கொண்டுக்கிறாங்கிறது எதை வச்சு நம்ம உணர்ந்துக்க முடியும்னா, அந்த அன்பு வச்சு தான்.
அந்த கருணை வச்சு தான். இதே மாதிரி யாருக்காவது வந்து இந்த இந்த பேய்களால், உடலற்ற உயிர்களால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அதுவும் நம்ம கருணையோடு இருக்கிறதுனால தான் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. எனக்கெல்லாம் திடீர்னு நம்ம தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது உட்காந்து தான் பாதி எரிஞ்ச உடல், இந்த மாதிரிலாம் மூஞ்சில் வந்து போனோடனே நான் சொல்லுவேன், ஓகே நீங்கள் வேறு ஏதாவது இடத்த பார்த்து போங்க, உங்களுக்கு வழிகாட்டுவாங்க யாராவது, போங்க. சில பேர் பார்த்தா ஒரு ஒரு அழகான ஒரு பிராமின் பையன் வருவாங்க, இவங்களாம் இப்படி உடல் விட்டுருப்பாங்க போல் இருக்கு. நான் சொல்லுவேன். சில பேர் வந்து என்னையும் பார்த்து முறைச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து சில டைம் அந்த சூட்சும உடல்லே தியானத்திலே நான் கன்னத்தில் அடிச்சிருக்கேன். போயிட்டே இருங்க நான். இல்லை என் பார்வையும் இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 2மே என்னால் செயல்பட முடிஞ்சிச்சு. ஸோ நான் கீழவும் போனேன், மேலேயும் போனேன். அதனால தான் எனக்கு 2 பற்றியும் பேச முடியுது. எனக்கு ஒரு மனிதர்களும் ஒரு பேய்களும் இருக்கிற இடத்துல போய் என்னைய விட்டா, நான் பேய் இருக்கிற இடத்தையே சூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா அதுவே அன்பு உள்ளது, நன்றி உள்ளது. அது எந்த உணர்வில் போச்சோ அதே ஆகும். ஒரு பேய் வந்து பயமுறுத்துது, ஒரு மாதிரி சேட்டை பண்ணுது அப்படின்னா, அந்த உணர்வில் உடல் விட்டுருக்கும். அதுக்கிட்ட அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும். ஒரு அன்பாக ஒரு உடல் விட்ட ஒரு பேய்கள் அன்புலேயே தான் போயிட்டுருக்கும். அதால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இதை நைட்ரிக் ஆக்சைடோ ஏதோ ஒன்று போட்டோம், நைட்ரஸ் ஆக்சைடோ போட்டால் சிரிச்சிட்டே இருப்பாங்களே, அது மாதிரி தான் அது. அதான் இனி சாகும்போது லைட்டாக கொஞ்சோண்டு அந்த இன்பத்தை வந்து உள்ளே விட்டுறணும். அப்போ தான் அதுவே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். எந்த உணர்வில் உடல் விடுறாங்களோ அந்த உணர்வு தான் அதிகமாகிட்டே போகும். அவங்களால மாற முடியாது இதனால். ஸோ இந்த அன்பை நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுக்கிறீங்களோ, இப்போது எனக்கு வந்து எப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அன்பை ஒவ்வொரு செல்லையும் கொடுத்ததுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்குள்ளே யாரோ தேவைப்படல. அந்த அன்பு பற்றாக்குறை ஃபுல்ஃபில் ஆனோன்னு என்ன ஆகுதுன்னு சொன்னால், இங்கே இங்கே ஒரு காட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருந்தால் கூட ஒரு பாதிப்போ ஒரு வெறுமையோ வரல. ஏதோ ஒன்று இழந்துட்டோன்னு சொல்கிறோம்ல, ஒரு வெற்றிடம். எவ்வளோ பெரிய ஆளுக்கு ஒரு வெற்றிடம், ஒரு மன அமைதி இல்லாமல் இருந்துச்சுல்ல, அந்த வெற்றிடம் நமக்குள்ளே சரி செய்யப்படுது. 2வது மன அமைதி கிடைக்கிது. எதனால்? இந்த அன்பால். அன்பே சிவம்னு ஏன் சொன்னாங்க? காரணம்லாம் சொல்லவே இல்லைங்க. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். என்ன ஒரு அழகான வார்த்தை. இந்த நீங்கள் அன்பை உணர்ந்துட்டீங்கன்னா அந்த சிவத்தை உணர்ந்துடுவீங்க. சிவத்தை உணர்ந்தீங்கன்னா நீங்கள் அன்பை உணர்ந்துடுவீங்க. அந்த தனிப்பெருங்கருணை அப்போ தான் உங்களுக்குள்ள இந்த இதயத்தில் இந்த மாதிரி ஆகும். அதுதான் அது வந்து அது ரஷ்யாவில் ஒருத்தர் துன்பப்பட்டாலும் நமக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துருன்னு தோணும். அமெரிக்காவில் ஒருத்தர் துன்பப்பட்டாலும் தீர்ந்துருன்னு தோணும். இங்கே எல்லாமே அந்த என்னோடய ஃப்ரீக்குவன்சியில் என்னோடய அலைன்மெண்ட்டில் ஆகிற எந்த உயிர்களும் நமக்குள்ளே வந்து நம்ம சக்தியை கூட எடுத்துகிட்டு போகட்டும், ஆனந்தமாக இருக்கட்டும், அப்படி தான் தோணும். நன்மையின் பொருட்டு நம்ம ஆற்றல் எங்கே வேணால் செல்லட்டும். இந்த ஒளி அலைகள் மூலம் ஒளி அலை மாதிரி யாருக்கு வேணால் தேவைப்படட்டும். ஏன்னா எங்களுக்குள்ள அந்த இதுக்கு முன்னாடி வச்சுருந்தால ஒரு எனர்ஜியை வந்து கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இங்கே இந்த கிணறு ஊறிகிட்டே இருக்குது. இந்த நிரம்பி வழியுது. இதை கொடுக்குறது தப்பு இல்லை, சரியா? அப்போ நம்ம அந்த ஆற்றலை கிரகிக்கக்கூடிய தன்மையும் ஆற்றலை கொடுக்குறவங்களும் நமக்குள்ளே இருந்தால், இப்போ எனக்கு வந்து 1,00,000 கோடி ரூபாய் நான் வச்சுருந்தேன்னா, நான் எவ்வளோ வேணால் கொடுப்பேன்ல. எக்ஸாம்பிள் அது சொல்கிறேன். எனக்குள்ளே அது மாதிரி ஆற்றல் இருந்துச்சுன்னா எவ்வளோ வேணால் கொடுக்கலாம்ல. அதனாலும் அவங்க அதனால தான் அவங்க சேம் ஃப்ரீக்குவன்சி, மனம், உடல், ஆன்மா இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் அலைன்மெண்ட் ஆனால் மட்டும்தான் அந்த என்னோடய ஃப்ரீக்குவன்சி அவங்க வந்து உணர முடியுது. என்னோடய ஃப்ரீக்குவன்சி உணர்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே கேட்டுறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஆல்ரெடி அவங்க முதிர்ந்த சோலாக இருக்கத்தான் வாய்ப்பு இருக்குது. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நமக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். எனக்கு 100% இல்லை, எனக்கு இன்ஃபினிட்டிவில் சதவீதம் தெரியும். நான் இங்கே பேச வைக்கிறது, இந்த மாதிரி யூடியூப்பில் நான் பேசுகிறது, இதெல்லாம் என்னோடய கண்ட்ரோலே கிடையாதுன்னு. அதனால தான் எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலையே கிடையாது. இது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காம போயிட்டே இரு, அவ்வளோதான் வேலை. இழுத்து மூட சொல்கிறாங்களா, பேசாமல் மூடிட்டே போய் வாயை மூடி மௌனமாக இருந்துட வேண்டியதான். ஏன் எதுக்குன்னு கேள்வியே கிடையாது. இதை பேச தைரியமா பேசலாம், எதை வேணால் பேசலாம். தைரியம் என்னை பற்றி சொல்கிறதுக்கோ இல்லை கேவலமாக நினச்சிவீங்களோ எந்த எண்ணமும் கிடையாது. இங்கே எல்லாம் ஒன்று ஆனதுக்கப்புறம் உணர்ந்ததுக்கப்புறம் இங்கே என்னத்தை வந்து ரகசியம்னு சொல்லிட முடியும். அதனால் நான் இப்போ வந்து ஒரு தியானத்துலேயே வருது ஒரு இதில். இப்போ நம்ம விவேகானந்தர் என் தியானத்தில் வந்தார், அப்புறமா வந்து ராமகிருஷ்ணர் வந்தாருன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் நார்மலாக தான் கேட்குறீங்க.
இதே இப்போ வாழும் குரு யாராவது என் கூட வந்தார், நாங்கள் 2 பேரும் ஈக்குவலாக ஒரு செயல் செஞ்சோன்னு சொன்னோன்னே நம்புவீங்களா? அங்கேருந்து ஆட்கள் இங்கே குதிச்சுறாங்க, இங்கே உள்ள ஆட்கள் குதிச்சு போயிடுறாங்க.